ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போ எதை பற்றி யோசிக்காம இந்த வராகியமின் வார்த்தைகளை கேட்டு நிம்மதியா தூங்கினா நாளை காலையில் கண் விழிக்கும் போதே நீ சற்றும் எதிர்பாராத ஒரு அதிசயத்தை உணர்வாய். ஆமியன் செல்லமே, சின்ன வயசுலேருந்து நிறைய கஷ்டங்களை பார்த்து வளர்ந்து இன்னைக்கு முன்னேற தருவாயில இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தடைகளையும் பிரச்சனையும் பார்த்து வருத்தப்படாதே. என்ன நடந்தாலும் மன தைரியத்தோடு அதை எதிர்கொள்ள தயாராகு. உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது கண்டிப்பா உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்தாமல் ஓய மாட்டேன். 1000 உறவுகள் உனக்கு துணையா இருந்தாலும் வாழ்க்கை எப்படி தனியாக வாழணுமோ அதே போலதான் ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்துல வெவ்வேறான மனசும் வெவ்வேறான வாழ்க்கையும் இருக்கு. யாரிடமும் போய் உன் மன குமுறலை வெளியே சொல்லணும்னு நினைக்காத. ஒண்ணு நீ சொல்ல நினைச்சினா என்கிட்ட வந்து சொல்லு. மற்றபடி இந்த உலகத்தில் இருக்கும் எந்த மனிதனையும் எப்போதும் நன்றியோடு நீ என்னதான் நல்ல விதமாக நினைச்சாலும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை போய் சொல்ல வேண்டாம். ஏன்னா அவங்க மூலமா உன் பிரச்சனைகளுக்கு எந்த தீர்வும் கிடைக்க போறதில்ல. மாறாக அவர்கள் உன்னை பலவீனமாக்கி குறை சொல்லி குற்றம் சாட்டுவார்கள். அதனால்தான் கவனமாக இருக்க சொல்றேன். உன் உள்ளத்தை உயர்த்தி வாழ்க்கையை வழிகாட்டி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். உனக்கான நல்ல செய்தி கூடிய சீக்கிரம் உன்னை நோக்கி வரப்போகுது. நீண்ட நாளாக நீ உன்னை தொந்தரவு செஞ்ச விஷயத்தை எல்லாம் சரி செஞ்சு உனக்கு நல்ல பலனை கொடுக்க போறேன். மனதின் போராட்டங்களில் இருந்து எப்போதும் உன்னை விடுவித்துக் கொள்வதே நல்ல விஷயம். எதுக்கெடுத்தாலும் குழப்பங்களையும் யோசனைகளையும் உனக்குள்ள வச்சுக்காத. உனக்கு நீயே மிகப்பெரிய சுமையாக எதை நினைக்கிறாயோ அது சாதாரண விஷயம்தான். ஆனால் எதை சாதாரணமா நினைச்சு அலட்சியமா இருக்கியோ அதுதான் உன் வாழ்க்கையவே தலைகீழாக திருப்பி போட்டுன்றதை புரிஞ்சுக்கோ. நான் ஒன்றும் உன்னை பழி வாங்கவோ அல்லது உன்னை ஏமாத்தவோ அல்லது உனக்கு கஷ்டங்களை கொடுக்கவோ வரவில்லை. இந்த வராகியம்மா உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கையின் பலவீனத்தை விரட்டி அடிக்கதான் வந்திருக்கேன். எந்த சூழ்நிலையும் நீ தைரியமாக எதிர்த்து நின்று போராட தயாராகு. எங்கும் எப்போதும் எவ்விடத்திலும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன். பணத்தையும் பாகத்தையும் ரொம்ப சேர்த்து வைக்க கூடாது. ஏன்னா இது ரெண்டுல எது அதிகமா இருந்தாலும் அது கண்ணுக்கு தெரியாத நோயாக பிரச்சனையாக இருந்து உன்னை அடிச்சு கொண்டும். அதனாலதான் தூய்மையாக உண்மையான தாயாக இருந்து சொல்றேன். என் நல்ல ஆசிகள் எப்போதும் உனக்கு இருக்கும் போது நீ எதை பத்தியும் கவலைப்படாத. உன்னுடைய பழைய மற்றும் சரியான செயல்பாடுகளை எல்லாம் சிறப்பாக செஞ்சு வெற்றி பெற தயாராகு. என் பாதங்களில் சரணடைந்து என்னையே நம்பி வாழக்கூடிய உனக்கு எல்லாமுமாய் நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை பெற்று தருவேன். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும் போது நீ எதுக்குமே கலங்க வேண்டாம் செல்லவே. இப்போது நீ எதை எதிர்பார்த்தியோ எது நடக்கணும்னு விருப்பப்பட்டியோ அதைத்தான் உனக்காக நடத்தி கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். ஆனா நீ என்னவோ வேற யாரோ என்று பேசுற மாதிரி வேற யாருக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் நடக்கிற மாதிரி அலட்சியமாக இருக்கிறாய். சில உறவுகளால பல கஷ்டங்களையும் கண்ணீரையும் சிந்திய என் செல்லப்பிள்ளையான உன்னை காயப்படுத்தியவர்களை சரியான நேரத்தில் அவர்களுக்கு தகுந்தாண்டு தண்டனையை கொடுப்பேன். நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். இனிமே உன் கண்கள்ல கண்ணீர் மட்டும்தான் இருக்கும் என் செல்லமே. அப்படித்தானே நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? கண்டிப்பா இல்ல. நீ எதை நினைச்சு கவலைப்படுறியோ கண்ணீர் வடிப்போன்னு நினைக்கிறியோ அதை அப்படியே தலைகீழாக திருப்பி உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிம்மதியாக நிரந்தரமாக நினைச்சு இருக்கும்படி செய்ய போறேன். நீ இழந்தது என்னன்னு எனக்கு தெரியும். அதை நினைச்சு நீ கவலைப்படாதே. இனி எப்போதும் உனக்கு நல்லதே நடக்கும்படி நான் செய்றேன். இனிமே இழப்பதற்கு எதுவுமே இல்லை என்ற நிலை வந்ததால் தானே இப்போது உன் வாழ்வில் இருக்கும் விஷயங்களை நினைச்சு ரொம்ப சோர்ந்து போயிருக்க. கூடிய சீக்கிரம் இதை சரி செய்றேன். இதுவரை இழந்ததையெல்லாம் மீண்டும் உன் கைகளை கொண்டு வந்து ஒப்படைப்பேன். அதற்கான ஆரம்பமாகத்தான் என் அன்பை உனக்கு கொடுத்துள்ளேன். அது மட்டுமல்ல, இனி எல்லாமே உனக்கு கிடைச்சு உன் வாழ்க்கையில ஏற்றமும் மாற்றமும் உண்டாக போகுது. இனிமேலும் நல்லதே நடக்கும்னு நம்பு. சிறிய இழப்பின் மூலம் நீ கற்றுக்கொண்ட பாடத்தையும் அனுபவத்தையும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள தயாராக இருந்தினா அது ஏதாவது ஒரு வகையில உனக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். நீ போகும் வழியெல்லாம் இந்த வராகியம்மா கடும் அலங்காரத்தோடு தான் இருப்பேன். அதே நேரத்துல நான் உனக்கு காட்சி கொடுப்பதின் காரணமும் உனக்கான நல்லதை நடத்தி தருவதற்காக தான். அதனால நீ தைரியமா இரு. எப்போதும் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை அன்போட ஏத்துக்கோ.
தப்பு நடந்தாலும் தவறு செஞ்சிட்டாலும் கூட அடுத்த நிமிஷமே அதை மறந்துட்டு விஷயங்களை சரி செய்யும்படி திருத்திக்கோ. நான் உன் வாழ்க்கையில நடக்கிறதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பா நல்ல விஷயங்களே நடக்கும்படி செய்வேன். உன்னை பத்தி யார் தவறான வார்த்தைகளை பேசினாலும் நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. ஏன்னா உன் மதிப்பு தெரியாம உன்னை அலட்சியமாய் நினைப்பவர்களுக்கெல்லாம் நான் பாடம் புகற்றேன். நீயாகவே தேவையில்லாம உன்னை வருத்தி கொள்ள வேண்டாம். இப்போது இந்த வராகியம்மா உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தருவேன். நீ நம்பிக்கையோடு இருந்தினா நிச்சயமாக நல்லதே நடக்கும் என் செல்லமே. என்னை உனக்குள் ஒருவனாக நீ உணரும்போது, கருணையோடு நடந்து கொள்ளும் போது, உனக்கு எல்லாவுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை பெற்று தருவேன். உன்னை என் மடியில் அமர வச்சு பாதுகாக்க நான் தயாரா இருக்கேன். நீ தேவையில்லாம அதிகமாக போட்டு குழப்பிக்காதே. உனக்கு எது நல்லதுன்னு இந்த வராகியம்மா எனக்கு நல்லா தெரியும். நிச்சயமாக உன் வாழ்க்கையை நான் என் பொறுப்புல எடுத்துக்கிட்டு உன்னை நிம்மதியா நல்லபடியா வாழ வச்சு காட்டுறேன். நான் இப்போது உனக்காக போராடி கொண்டிருக்கும் போது நீ எதுக்குமே கவலைப்பட வேணாம். உனக்கான எல்லாத்தையும் சிறப்பாக நானே செய்து தருவேன் என் செல்லமே. உனக்கு சரியான நேரத்தில் எல்லாம் கிடைக்கும்படி செய்கிறேன். உன் மனசு எதையும் ஏற்கும் பக்குவத்தோடு வந்துடும். உனக்கு கிடைக்கும் விஷயங்கள் அதிகமாகும். உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக இந்த வராகியம்மா நானும் உன் வீட்டுக்கே வந்துட்டேன். அப்புறம் என்ன, இனி எல்லாமே சரியான உறுதியா ஆணித்தரமாக நம்பு. என் அன்பு செல்ல பிள்ளையான நீ மிகவும் கஷ்டப்பட்டுட்டேங்கிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அதனாலதான் இனிமே வரக்கூடிய நாட்களை சந்தோஷமான நாட்களாக மகிழ்ச்சியான நாட்களாக வாழும்படி செய்ய வந்திருக்கேன். அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நீ நினைக்கும் போதெல்லாம் நான் உன்னை எழுந்து நிற்க வைப்பேன். உன் பக்கத்துல நான் இருந்தேன்னா நீ கண்டிப்பாக வெற்றியைத்தானே பெறுவாய். அது மட்டுமல்ல, உன் எதிரியும் என்னுடைய திறமையை பார்த்து சிரித்து போவான். உன் தைரியமே உனக்கு தாயாக தந்தையாக தெய்வமாக எல்லாமுமாக நான் இருப்பதுதான். என் நல்லாசிகள் கண்டிப்பா உன் வாழ்க்கைக்கான நன்மைகளை பெற்றுத்தரும். பழம் பழுத்துச்சுன்னா மரத்துல நிக்காம எப்படியும் கீழே ஒழுகதான் பார்க்கும். பூ மலர்ந்துச்சுன்னா வண்டு தானாகவே ஓடி வரும். அதே போல நீயும் பொறுமையா இருந்து உன் கடமைகளை மட்டும் சரியா செஞ்சுக்கிட்டு இருந்தாலே உன் கஷ்டங்கள் அனைத்தும் காணாம போய்விடும். இத்தனை நாளா நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அது இப்போது நிறைவேற போகுது. உன் வாழ்க்கையை இனி இன்பமயமாக மாறும்படி செய்ய போறேன். நான் உன் கூட இருக்கும்போது எந்த கவலையும் வேண்டாம். கண்டிப்பா உனக்கு நல்லதே நடக்கும். அன்புங்கிறது ஒருவரை ஒருவர் நேசிப்பது மட்டுமல்ல, வெறுப்பு கொள்ளாமலும் இருப்பதுதான். நீயும் யார் மீது வெறுப்பு கொள்ளாம எதிர்மறையான எண்ணங்களை துரத்தி அடிச்சிட்டு நேர்மறையான எல்லாரையும் நேசிக்கக்கூட முறையில வாழ பழகு. உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை நேசித்தாலும் வெறுத்தாலும் நீ எப்போதும் நல்ல எண்ணங்களோடு தூய்மையான மனசோடு எழுதினாலே அது உனக்கான நம்பிக்கையை மிக பெரிய அளவில் உருவாக்கி கொடுக்கும். உன் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் தரப்போறேன். எப்போதும் நான் உன் கூடவே இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்காதே. உன் கோரிக்கைகளை எல்லாம் நான் ஒருபோதும் நிராகரித்தது கிடையாது. நிச்சயமாக அது நல்லபடியா நடக்கதான் போகுது. உன் மனதில் இருக்கும் தேவையற்ற சஞ்சலங்களை எல்லாம் அழிச்சிட்டு உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்பட்டு உனக்கு நல்லதே நடக்கும்னு நம்பு. இப்போது உன் வாழ்வில் நடந்து கொண்டிருப்பது அனைத்தும் என் செயல்களால் அல்ல, என் வராகியம்மாவாலும் தான் நடக்குது. எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும்ன்ற எண்ணத்தை நீ உனக்குள்ள ஆழமாக பதிய வச்சுக்கோ. இன்னும் எத்தனை நாட்களம்மா நான் இப்படி வாழ்க்கையில கஷ்டப்படணும்னு உன் மனக்குமுறலை என்னிடம் சொல்லிவிட்டாய் தானே. கூடிய சீக்கிரம் உன் கர்மாவின் தீவிரத்தை நான் குறைச்சிடுறேன். அது முடியலையே இது முடியலையே நினைச்சு கவலைப்படாம எப்பொழுதும் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நீரு. யார் உன் வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்க நினைச்சாலும் அதை நான் நினைச்சா மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். அதனால உன் வாழ்க்கையை அழகாக்கி நீ எதிர்பார்த்து கேட்பதையெல்லாம் உன் கைகளில் கொடுக்குறேன். என் செல்ல பிள்ளையான உனக்கு துணையாக உன் வாழ்க்கைக்கான மாற்றமாக நான் இருப்ப போறேன். இன்னும் நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு பல அதிசயங்களை உன் வாழ்க்கையில நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. நீ எப்போதும் எல்லாமே நன்மையாக நடக்கும்னு மட்டும் நம்பினா போதும். உனக்கான நல்ல விஷயங்களை நான் சிறப்பாக செய்து முடிப்பேன். காலையில் நீ எந்திரிக்கும் போதே என்னை மனசுல நினைச்சுக்கிட்டு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு உன் வேலையை செய்ய போனினா கண்டிப்பா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது
நீ எதிர்பார்த்தது எதுவுமே வீணா போகாது. அது மட்டுமல்ல, உன் வாழ்க்கையில இப்போது நீ சந்திக்கும் தேவையில்லாத குழப்பங்களை எல்லாம் விலக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி தரப்போறேன். இனிமே எந்த கவலையும் குழப்பங்களும் இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையை மகிழ்வோடு வாழ தயாராகு. ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒரே குடும்பத்தில் இருந்தாலும் உங்களுக்குள் பெருசா புரிதல் இல்லாம ஆளுக்கு ஒரு கோபமும் வீண் வம்பும் மனஸ்தாபமும் விதண்டாவாதமும் தான் இங்கே அதிகமாக இருக்குன்றதை நான் பார்க்குறேன். அதிகமாக ஒரே விஷயத்தை பற்றி யோசிக்காம அன்னன்னைக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை பற்றி மட்டும் சிந்தனை செய். அடுத்தடுத்து எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். இந்த வராகியம்மா உன் வாழ்க்கைக்கான தெளிவை கொடுத்து எல்லா விஷயங்களிலும் மீண்டும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் கூட செய்வேன் செல்லமே.